நிற்கும், கற்பனை போவானா. நீங்க ஏகமாக நான் இருக்கேன் என்று ஆழ்ந்த உறக்க நிலையில சரிப்பட்ட அந்த வீதம் அதிகரிக்கக்குள்ள நீங்க அந்த நிலையில இருக்கிறத உணர்வீங்களா இல்லையா? அப்படி அந்த நிலையில இருக்கிறத உங்களுக்கு உணர்த்தி தருங்கிறது அறிவுதான் உணர்த்தி தரும். அந்த அந்த உணர்த்தித்தார அறிவு உங்கள நீங்க அறிஞ்சிருக்கிற அறிவு, அந்த அறிவு இருக்கு. உன்னறிவு, அதான் உன்னறிவுங்கிறது. அந்த அறிவு தட்டி எழுப்பப்பட்ட நீ தலை நிமிந்து வாழலாம் என்று சொல்ற காரணம் அதுதான். அதுதான் அந்த ஒளி உலகு என்று சொல்ற, அந்த ஒளி உலகு என்று சொல்றது அறிவுலகு. ஒளி உலகு கிட்டினால் ஒளி உலகு ஆட்கொள்ளும். அது அறிவு உலகு என்ன செய்யும்? ஆட்கொள்ளும். ஆட்கொள்ளும் என்ற என்ன? அவர்கிட்ட கல்வி பகுக்கிற திறமை மிகைக்கும். பகுக்கிற திறமை மிகைச்சோடனே இப்ப அவர கல்வி என்ன செய்யும்? கௌதரா மாறும். கௌதரா மாறினோடனே இப்ப அவர் உள்ளம் என்று அவர் அந்த எடுக்கிற அந்த உள்ளம் ஒளி உலகு என்றா அறிவுலகு. அதுல என்ன அறிவிக்கி? உன்னறிவுதான். அதான் என்ன அறிவு? உன்னறிவு தான். அதை தட்டி ஒழிப்பியாச்சே. என்ன அறிவு அது? என்ன அறிவு அது? நான் ஏகமாக இருக்கிறேனுங்கிற அவரை காட்டுறாரு. ஏகமா காட்டுற அறிவுங்கிறதும் ஆரம்பம் தான். அவர் இப்ப அந்த அதுக்குள்ள போறாரு. மொத்தத்துல இன்னைக்கு தன்னை அவரு நான் என்று உணர்ந்தது அறிவா இல்லையா? அவர் தன்னை நான் என்று உணர்ந்த ஒரு அறிவிக்க இல்லையா? இல்லையா? இப்ப உங்கள்ட்ட இருக்க இல்லையா? தன்னை நான் என்று உணர்ந்த ஒரு அறிவிக்க இல்லையா? அந்த அறிவு உங்களை உணர்ந்துதான் இருக்க அல்லாமல் அந்த அறிவு உங்களை கண்டிருக்கா? நீங்க நான் என்று சொல்லி உணர்ந்திருக்கிற உணர்வு என்ன எண்ணத்தை எல்லாம் அறிஞ்சிருக்கோ அவ்வளவும் அந்த உணர்வுல இருக்கா இல்லையா? அதுதான் உணர்ந்த அறிவுங்கிறது. அகதங்கிற மக்காமே நிலையாகும் உணர்ந்தறிமை உணர்ந்து அறி. அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு இதை நான் உங்களுக்கு காலையில உறவாட்டத்தில ஒரு லேசா பிடிச்சு கொடுத்தேன். உங்களுக்கு என்ன பாருங்க, கரும்ப அறியக்குள்ள உள்ளம் என்னத்தை உணரும்? இனிப்பு உணரும். அப்ப இப்போ அந்த கரும்ப அறியறதும் அந்த தன்மையை உணர்றதும் பிரிஞ்ச அறிக்கை, பிரிபட்ட அறிக்கை. நீங்க நிக்கிற இடத்த இனிப்பு உணரப்படுகிறது, அண்ணா 10 அடிக்காங்கள கரும்பு தெரியுது. அப்படியா? அதே இடத்துல இது ஒளி உலகு. நீங்க காண்போடுங்கிற நிலையில இந்த நிலைக்குள்ள வரப்போறீங்க. இப்ப ஒளி உலகுக்குள்ள வந்திருக்கிறீங்க. உள்ளம் என்பது ஒளியாகும். அதை உணர்ந்து கொள்ற அந்த வாழ்க்கைக்குள்ள காண்போனுங்கிற இடத்துக்கு வந்தாதான் வரலாம். அதான் தலைவாசல். அதுக்கு வந்துதான் நம்ம வந்திருக்கோம். அது ஒரு தனி அழகு, உத்தமர் வாழ்வின் தனி அழகு. இப்ப அந்த உணர்ந்தறிகிற அறிவை எப்படி செல்ல? நான் உங்கள்கிட்ட கரும்பண்டு செல்லையா இனிப்பண்டு செல்லையா? எப்படி செல்ல? இப்ப என்ன சொல்றால கொண்டாடா? இப்ப அதுக்கு ஒண்ணுமண்டா என்ன நான் உணர்ந்திருக்கிறேன், இல்லாட்டி நான் என்ன உணர்ந்த அனுபூதியில இருக்கிறேன். இப்படித்தானே சொல்லணும். என்ன நான் சின்ன கட்டுமலைங்கிட்ட கட்டுண்டு கனவுல ஒரு ஆள் கட்டுண்டு நின்றுக்கிட்டு கரும்ப காண்றாரு வெப்பமே, அவரு அந்த காண்போனுங்கிற நிலையை மறந்தவரா இல்லையா?
அவர் மறந்து இனிப்ப காண்போனுங்கிற அந்த நிலையை நான் என்று சொல்லி அந்த ஒளி உலகுக்குள்ள போனவர் அவரு அந்த ஒளி உலகுக்குள்ள வந்தாரா? வரல. அப்ப அவர் அந்த நிலையை மறந்து இருக்கிறதால அந்த கரும்பு விற்கிறவன்கிட்ட போய் என்ன கேட்பாரு? கரும்பை பார்த்து கரும்பு தாங்க கேட்பாரா? முதல் என்ன சாமான் கேட்க மாட்டாரா? அது கரும்பு கடைக்காரன் அவருக்கு சொல்லுவா என்ன தெரியுமா? இதே நீங்க அந்த இனிக்கும் இது சாப்பிட்டா நல்லா இனிக்கும்பா. அப்ப அவரு சீனி சாப்பிட்டு இருக்காரு எப்பவுமே. மாறி என்ன கேட்பாரு? சீனி ஆயுது அந்த சீனி இனிக்கிற மாதிரியா மாம்பழம் இனிக்கிற மாதிரியா என்றோன்னா அவன் என்ன சொல்லுவான்? அதுதான் என்ன கரும்பு இருக்கே. என்ன செய்யுங்க, ஒரு துண்டை கடிச்சு பாருங்கள் அனுபவிச்சு கையில கொடுப்பானா இல்லையா? கொடுத்த உடனே இப்ப என்ன செய்வாரு? கரும்பை கடிச்சு உணர்ந்துடுவார். இப்ப கரும்பை இப்படி பார்க்காரு. இப்ப ஏற்கனவே இப்படி பார்த்தாரு. ஏற்கனவே இப்படி பார்த்தாரு. கரும்பை வர இனிப்ப ஒரு பார்த்தாரு. இப்ப இனிப்புல ஒரு சூரத்தா கரும்பை பார்க்கார் அவர். அவ்வளவுதான். சரியா? அவருக்கு அந்த சூரத்தை அது இதெல்லாம் நம்ம புற உள்ள விஷயம். கரும்பை பார்க்க உள்ளம் என்ன செய்து உணர்ந்தத்தை என்ன செய்து அவருக்கு அந்நேரம் பார்த்து சரி ரிபாய் அந்த நிலைமையில நிக்கக்குள்ள அந்நேரம் பார்த்து நான் இன்னைக்கு வாரேன் செல்லுங்களேன். ரிபாய் என்ன சொல்லுவார்? ஹாபீஸ் நானு நினைச்சு பார்க்கலையா அந்த மாதிரி இனிக்குதா, அதுவும் டேஸ்ட் அரிக்கா அந்த இனிப்பு. இந்த இனிப்பை சொல்றாரா கரும்பை சொல்றாரா? கரும்பு. பிரிச்சுட்டாரு அவரு. பிரிக்கல அவரு. ஏற்கனவே பிரிச்சுத்தான் பார்த்தாரு. இப்ப காண்போன் அப்படி உணர்றான். இது ஒளி உலகு. நான் ஒளி உலகம் உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வந்து அப்படியே காட்டி விட்டுருக்கேன் இல்லையா? கண்டிப்பா காட்டி. இது உத்தமர்கள், இதை உணர்ந்தவர்களுடைய தண்ணி அழகு. இதுக்குள்ள இந்த என்ன சாமான் என்று கேட்டுக்கிட்டு நிக்காளே அவ வரையில என்னையாமது நிக்குமா? அப்படியா? அவ வரையில உணர்ந்தவகதான் என்ன செய்யலாம். இது ஆள் மனதுல ஏகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நாம ஏகத்துல தரிக்கமே. அந்த தரிக்கிற நிலையில வந்து தரிபடக்குள்ளாம் இந்த ஒளி உலகம் என்ன செய்யும். இப்ப கரும்பு காட்சியா தெரியும். அந்த அந்த கரும்பு தெரிகிற அது எங்க காட்சியா தெரியுது? சரி பாட்ட சொல்றேன். உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே அதன் வெளிப்படை. அப்ப எங்க காட்சியா தெரியுது கரும்பு? இனிப்புல அவர் உள்ளத்தில. ஆனா அந்த தெரிகிற கரும்பு காட்சியா தெரிகிற அந்த காட்சியில அவர உள்ளம் எண்ணத்தை உணர்ந்து இருக்கிப்ப இனிப்ப. அவரு காட்சிய வேறு பிரிக்கையும் இல்லை, அதுல உணரப்பட்ட குணத்தை வேறு பிரிக்கையும் இல்லை. இப்ப அவர் சேர்க்கையும் இல்லை. என்ன உணரப்பட்டிருக்கோ அதை உணர்வுல என்ன செய்கிறாரு? அவரோட உள்ளத்தில வியாபகமாக தன்னை உணர்ற அப்படியே உணர்ந்துகிட்டே இருக்கிற இந்த நில அனுபூதி. இப்ப கட்டுண்டு கனவுல ஒரு ஆள் நின்றருவா, கட்டுண்டு கனவுல ஒரு ஆள் நான் தனி ஒரு ஆள் என்று சொல்லி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்தாருவா, அவரை தேடினாலும் கிடைக்காது. எங்கடா அப்படி ஒரு ஆள் இருந்தாரே என்று அந்த ஒளி உலக போய் தேடினா அப்படி ஒரு ஆள் ஒரு மறதிதான் இருந்துச்சு. அதான் சரி, அதை பிடிக்கிறதுக்காக லேச ஏகத்தில் ஏகமாய். அதுல ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஏகத்தில் ஏகமாய், ஏகத்தில் ஏகமாய்.
அப்ப ஏகம் என்று சொல்லி இருக்கிற அந்த நிலையில நான் எப்படி இருக்கேன்? ஏகமாய். அப்ப நான் குணியா குணமா? அதுதான் சரி, அதுதான் ஓகே, விஷயக்கையும் இல்லை. அதை அது பிடிச்சு காட்டுறதுக்காக என்றும் உள்ள இறைவனோடு நிறையா இருப்பவன் நீயே நீதானா, நிறையா இருக்கிற நீதான்ப்பா. என்றும் உள்ள இறைவனோடு நிலையா இருக்கிறவன் நீயே நீதான். அப்ப அவன் தண்ட குணத்தை விட்டு வேறையாகவும் இல்லாட்டி குனிய விட்டு குணத்தை வேறையாகவும் குணத்தை விட்டு குனிய வேறையாகவும் இருக்க முடியுமா? இருக்கிற நிலை வருமா? அத ஆழ்ந்த அந்த நிலையில நாம அறிகிறையா உணர்றையா? அங்க இல்ல, அந்த உணரப்பட்டிருக்குமே, உணர்ந்து அறியணும், அறியற மட்டும்தான். உணர்ந்திருக்கு, அறியற மட்டும்தான். இப்ப இருள் இல்ல, அவர் இப்ப வெளிச்சத்தில் இருக்கார். இப்ப அகிலமே என்ன செய்யுது? இப்ப அவருக்கு வெளிச்சமாக அமையுது. அப்படி என்றா இன்னைக்கு அந்த வெளிச்சமாக அமைகிற அந்த 100 இருக்குவா? இந்த காண்போன் என்று சொல்லி இப்ப தரிப்பட்டுக்கிட்டு தடுமாறிட்டிக்கமே, பவர் தெரியாம, அதோட பவர், அதோட சக்தி தெரியாம, அதனுடைய பவர். அப்படி சொல்லுங்க. இந்த இடம் ஒரு உருவாட்டம் வரட்டும் நான் அன்றைக்கு வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல இப்ப இந்த குடியும் குணமும் பிரிக்காத இடத்துல அப்படின்னு நம்ம அன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணதுதான். இந்த இடத்துல குணிய மட்டும் பொருள் என்று காட்டி மற்றது நிழல் என்று காட்டுறதுக்குரிய காரணம் இல்லை. இந்த இடத்துல எது பொருள் இல்லைன்னு பிரிக்கலாமா? இப்ப பிரிக்க முடியாதுல்வா? நீங்க அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். விளங்கிட்டா இன்னைக்கு பொருள் இருக்கிறது என்ற நிலையான பொருள் ஒன்று, அந்த பொருளுக்கும் என்ன இருக்கி? நிறம் இருக்கி, தோற்றம் இருக்கி, பெயர் இருக்கி. இப்ப நிறத்தையும் தோற்றத்தையும் போய் நீங்க பொருள் என்று செல்ல அப்ப அங்க தங்கத்தை பொண்ணுக்கு என்ன செய்ய? பொண்ணு என்ன செய்யற? அதுக்குத்தான் ஒசாது சொல்றாங்க, கருத்தின் பிசகுதான. இப்ப ஹக்கும் ஹல்கும் கருவும் உருவும் என்ன? கருத்தின் பிசகு, சொல்லின் பிசகு இல்ல, கருத்தின் பிசகு. அப்படி என்றா ஈனைக்கு ஹக்கு பொருள் இல்ல, ஹக்கு பொருள் ஹல்கையும் பொருள் எடுக்கக்கூடாது. இது கருத்தின் பிசகு. ஹக்கும் பொருள் தான், ஹல்கும் பொருள் தான். ரெண்டு எடுத்தா என்ன? கருத்து பிசகாது. கருத்து என்ன? களிமாவின் கருத்தை உணரும் கல்வி உனக்கு இருக்கிறான்னு கேட்காங்க. அந்த களிமான கருத்து என்ன? அந்த நிறத்தையும் அந்த சொல்லையும் அந்த பெயரையும் பொருள் என்று சொல்லிடக்கூடாது. அப்ப ஹல்கல்ல என்ன? நிறம், தோற்றம், பெயர் இருக்க இல்லையா? இருக்கி. என்னையா இருக்கி? ஹக்கோட அது ஹக்குட உண்மையின் என்றா ஹக்குங்கிற சொல்ல அந்த உண்மை கிட்ட கொண்டு போய் போடுங்க. உண்மையின் உருவம். அப்ப இது என்ன? அந்த உண்மை உருவமா இருக்கிறது என்ன? ஹக்கா ஹல்கா? இப்ப நாம இத இப்படி கருத்து எடுக்கணும், பிசகா எடுக்க கூடாது. அப்படி எடுத்தான் களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தால் ஹக்காய் ஹக்கி நீ நான் என்று உணரலாம். அப்ப இப்ப கருவை என்ன செய்யணும்? பொருள் என்று எடுக்கணும். அது உணர்ந்த உருவை என்ன செய்யணும்? இருக்கென்று எடுக்கணும், இல்லைன்னு எடுக்கக்கூடாது. ஆனா பொருள் இல்லை. இல்ல வராது. பொருள் இல்லைன்னா வரும், பொருள் என்று சொன்னாலும் வரும், பொருள் இல்லை என்று சொன்னாலும் பிரிவு வரும். நீங்க பொருள் என்று சொன்னா பிரிவு வரும். ஏன் பொருள் என்றா பிரிக்கலாமே.
இப்ப நீங்க தங்கத்தில இருந்து மாலையை பிரிக்கலாமா? நீங்க தங்கத்தை பொருள் எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா மாலை இதுதான் கருத்தின் பிசை. இப்ப களிமாட கருத்தை உணரல. இது உங்களுக்கு சொந்த அனுபவத்துல நீங்க வந்து அந்த நிலையில இருந்து நிகாவுல முற்றாக உணரக்குள்ள உங்களுக்கு இந்த விஷயம் என்ன செய்யப்படும்? உங்களோட உள்ளத்தில அமையும் அழகா. அமையறதுக்கு தான் இவ்வளவு ஃபைட் பண்றீங்க. வேற அமையாதத்தில் இல்லை. இந்த போராட்டம் நடந்தா அமையும். நீங்க அமைகிற இடம் வரும். இதுதானே எல்லாரையும் திணற வைக்கிற இடம். எல்லாரும் திணறி போய் தரிக்கக்குள்ள நிறந்தோற்றம் பேரண்டு நிலையான பொருள் எது என்ற அந்த ஒசாயிட பாட்டையும் நீங்களும் உங்களோட மூதாதைகள் வைத்துக் கொண்ட பெயர்களை அண்டி ஒன்றுமே இல்லைங்கிற குருவாம் வசனத்தை ரெண்டையும் சேர்த்து அதுக்கு இதுதான் வசனம் பண்ணி போட போட்டா அளவுக்கோ தரிக்காவுல இதை உணர்ந்தவன் ஒருத்தன் இல்லை என்று அல்லாஹ் எனக்கு காட்டி தந்தானே. இருந்தா அந்த போட உற்றிப்பாளா? அதுலான நான் கண்டுபிடிக்காங்க ஒருத்தனும் இல்லை. ஆனா நீங்க அதை உணர்ற இடத்துக்கு வந்த தலை இப்ப இன்னைக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இது நீங்க இப்ப சொல்றாங்க பூனாரம் பல உண்டு இல்லைன்னு சொல்லு. அது புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த பாட்டு வரிய இப்படி எழுதுறா. இல்லாட்டி பூனாரம் எல்லாம் இல்லவப்பா, பொண்டு ஐரிக்கு பொன் மட்டும் ஐரிக்கு தங்க மட்டும் ஐரிக்கு ரெண்டு புரிய வச்சிருக்கலாமா இல்லையா? இப்ப எங்க எப்படி இந்த வசன நடை எப்படி எழுதிக்கான்னு பாருங்க. அவ கொஞ்சமும் பிசகாம நமக்கு அது தெளிவா விளங்கக்கூடிய மாதிரியே பூனாரம் பல உண்டு உண்டு என்று சொன்ன உடனே இப்ப நாம நம்முடைய மன உச்சைக்கு நம்முடைய விருப்பத்துக்கு என்ன செய்யறோம்டா உண்டு கண்டா அப்ப பூனாரம் என்கிறது மாலை என்கிறது மின்னி என்கிறதெல்லாம் ஒரு பொருள் தான். இது நாம முடிவெடுக்காம உஸ்தாத் முடிவெடுக்க வைக்காதா? உஸ்தாத் முடிவெடுக்க வைக்கல. அவங்க சொல்றா உண்டு அங்காங்க. ஆனா அங்கால இதையெல்லாம் நாம உண்டு என்ற உடனே பொருளா எடுத்துடுவோம், இதெல்லாம் ஒரு தனித்தனி பொருள் என்று எடுத்துடுவோம் என்கிறதுக்காக அங்கால என்ன செய்யறாங்க? ரெண்டு விஷயத்தை அந்த பாட்டுல கொண்டது சேர்க்காங்க. பொன்னன்றி பொருள் ஏது என்று கேட்காங்க. பொன்னன்றி பொருள் ஏது எங்கக்குள்ள. அப்ப இந்த உண்டு என்கிறத இப்ப இல்லை என்று முடிவெடுக்கிறையா என்னென்னு முடிவெடுக்கிற? இல்லைன்னு சொல்லியிருந்தா ஒரு எரிய முடிவு எடுத்துடலாம். இல்லதானே உண்டு கண்டா அதையும் வெச்சே முடிவெடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? அப்ப அதையும் வெச்சே முடிவெடுக்கிறேன்டா அங்கால சொல்றாங்க. அந்த முடிவு எடுக்கிறதுக்காக எப்படி சிந்திக்கட்டா? நினைவோடு சிந்தித்து புருக்கானோட சிந்திக்கட்டான். பூனாரம் பல உண்டு பொன்னன்றி பொருள் ஏது புருக்கானோட சிந்திக்கிறேன்டா. எப்படி எப்படி சிந்திக்கிற புருக்கானோட? எங்க பிரிச்சு எங்க அறிகிற? அறிவுள்ளதான் பிரிச்சு அறியணும். அப்படியேண்டா நீங்க என்ன செய்ய தெரியுமா? அந்த பூனாரம் எல்லாத்தையும் உங்களோட அறிவுல எடுங்க. எடுத்து அந்த பூனாரம் என்று தெரிகிறது என்ன என்றும் அந்த பூனாரம் என்கிறது எதில தெரியுது என்றும் என்ன செய்ய சேர்த்தறிய சொல்றாளா பிரிச்சறிய சொல்றாளா? பிரிச்சறிய சொல்ற. ஏன் அது பொருட்கானோடு சிந்தித்து பாரு என்று சிந்தனையில போய் பிரிக்க சொன்னாங்க. பொருளா இல்ல பிரிஞ்சு அது பிரிக்கேன். அதை இங்க பிரிச்சு மாலையை வர அங்க தங்கத்தை வர அங்க எப்படி பிரிக்கிறேன்? சரி ரெண்டையும் உண்டாக்குங்க இங்க உண்டாக்குறேன். குகைக்குள்ள வச்சு மாலையை உருக்கலாமா யாராவது? உலக காலத்துக்கு இந்த உலகத்தில மாலையை உரிக்கிறவன் யாராவது இருக்கானா? குகைக்குள்ள வச்சு காப்ப மின்னியெல்லாம் ஒரு குகைக்குள்ள வச்சு உரிக்கிறவன் இருக்கானா? சஜா என்ன செஞ்சா? இவ்வளவு காலத்துக்கு யாராவது ஒருத்தர் நகைக்கடைக்கு தங்க கடைக்கு போய் மாலை காப்பு வாங்கிட்டு வந்தவன் இருக்கானா? ஒருத்தனை காட்டுங்க அப்போ. அங்க மாலை காப்புக்கா அங்க கணக்கு போட்ட மாலை காப்புங்கிற ஒரு பொருளை கணிக்கவே இல்லை. ஆனா வாங்க போன என்ன தங்கம் தான். என்ன உருவத்துல வாங்க போன தங்கத்தை? மாலை இல்லாட்டி வாங்கலாம்.
அங்க மாலையை போய் தங்கத்தை கேட்க மாலை தங்க மாலை தான் என்று கேட்ட உடனே காப்படுத்து காட்டினாண்டா என்ன செய்வான்? அப்ப அவனுக்கு தங்கம் போகணும், ஆனா மாலைங்கிற உருவத்துல போகணும். அப்படி என்ன தங்கம் பூரணமா சும்மா கட்டியா கிடந்தாலும் சரி, கரைஞ்சு கிடந்தாலும் சரி, மாலை காப்பா இருந்தாலும் அது மாலை காப்பு மின்னியத்தான் இருக்கு, இல்லாம இருக்கல. அப்போதான் இந்த புருக்கானோட சிந்திச்ச விஷயத்துல நமக்கு என்ன அங்கள சொல்றாங்க, பூனாரம் பல உண்டு பொன்னன்றி பொருள் ஏது புருக்கானோடு சிந்தித்துப்பார். என்னங்கள புத்தி தெளிவாக சிந்தித்துப்பார். என்னையா புத்தி தெளிவாகுது இல்லை? என்ன காரணம்? அப்ப புத்தி இன்னும் என்ன செய்யல? வரல என்று எடுக்கிறையா, இல்ல இத தெளிவாகிற இடத்துக்கு போகல என்று எடுக்கிறையா? அப்ப இது புத்தி தெளிவாகிற இடம். அப்ப இது உணரப்பட்டா ஒரு கருத்தை உணர்வாரா இல்லையா? அப்போ சார் இப்ப ஏகம் என்ற ஏத பொருள் என்று காட்டுறாங்க சொல்லு இல்லங்க. ஏகம் என்ற சொற்பொருளே, ஏகம்ங்கிற இந்த சொல்லுக்குரிய அதைத்தான் பொருள் என்று காட்டுறாங்க. ஏகம் என்ற சொற்பொருளை என்றால் ஏகம் என்று சொல்ற இந்த சொல்லுக்குரிய பொருளை என்று எதை பொருள் என்று காட்டு? ஏகத்தை பொருள் என்று காட்டுறாங்க. அப்ப ஏகத்தை பெண்ணி என்று எடுப்போம், இன்னைக்கு பொருள் என்று எடுப்போம். அது உருப்பெற்று மறைகிறது என்ன? பிரிக்கலாமா? சேர்க்கலாமா? உள்ளது நான் எனும் ஏகமடா, இந்த ஏகத்தை தான் சொற்பொருள் என்று பொருள் என்று காட்டுற. அப்ப இந்த உருப்பெற்று மறைகிறது தான் என்ன? உலகம். தெரிய வந்தது அதன் எடுக்கலாமா? இப்ப ஆளுக்கு எது தெரிய வந்திருக்கிறது? இப்ப நீங்க ஏகத்தை நீங்க ஏகம் உங்களுக்கு தெரிய வருகுதுண்டா, சரியா? அது ஏகத்தில எல்லாம் இருக்காம, அனைத்தும் இருக்காம. அப்ப ஏகமண்டா என்ன என்ன பாட்டது? அகதுன் என்பதன் அர்த்தம் என்ன? அவன் அனைத்துமாய் இருப்பதை அறிகிறோம். இதுதான் ஒளி உலகு. அவன் தன்னை உணர்ந்திருக்கிற அந்த அறிவுதான் ஒளி. இது ஆள் மனதுக்கு போனவன நான் இருக்கேன் என்று உணர்றவன் நீங்களா அவனா? சும்மா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி விளங்குற மாதிரி சொல்லுவோமே, கனவுல கட்டுண்டு நிற்கிற அவரை அந்த கட்டுண்டு இருக்கிற அந்த நிலையில இருந்த இது கனவண்டு சொல்லி, சரியா? அதுல இருந்து விழிப்பு எடுக்க, அந்த விழிப்பை இவரு எடுத்த உடனே இவரு விழிக்காரா, ஏற்கனவே கனவு கண்டு கொண்டிருக்கிற அவர் விழிப்போட இவர் சம்பந்தப்படுறாரா? விழிப்போட சம்பந்தப்படுறாரு. இவரு அது அந்த தொடர்பு எப்படி ஏற்படுகிறது? உணர்வாலையா எண்ணத்தாலையா? எண்ணத்தால ஏற்படுகிறது. இதய எண்ணம் திண்மை பெற்ற உடனே என்ன நடக்குது? இயற்கை வழி என்ற என்ன அந்த எண்ணம் என்ன செய்து அதை கண்டு கொண்டிருக்கிற அவன் தன்னை நான் என்று அவன் உணர்ந்திருக்கிறது உணர்வு எண்ணமா? அது உணர்வு. அதோட என்ன செய்து இவர் எண்ணம் திண்மை பெற்ற உடனே அதுதான் நீ என்ன ஞாபகப்படுத்தி உங்களை ஞாபகப்படுத்துறேன் என்று சென்றதுக்குரிய ரகசியம். அப்ப இவர் இடைவிடாது நபிலான வணக்கத்தை கொண்டு நெருங்கி சேர்ந்தோன்னா அவன் என்ன செய்வானா? இப்ப உவந்து கொண்ட உடனே இவர் இருப்பாரா அவன் இருப்பானா? அவன் தான் இருப்பான். அவனை அன்றி நீ இல்லை. அவனை அன்றி நீ இல்லை. அவன் தான் இப்ப இப்படி அவன் தன்னை நான் என்று உணர்ந்துகிட்டு இருக்கிறது ஒளி இல்லையா? அதுதான் ஒளி உலகு. அப்ப ஆள் மனதில் அமைந்திருக்கும் ஜோதி ஒளி உலகில் வாழ்வதற்கு உதவி அந்த ஜோதி. அந்த உலகத்துக்குள்ள போய் அவனை அன்றி அணுவும் இல்லை என்று வாழ்றதுக்கு
அவர் வாழ்க்கை இருக்க இன்னைக்கு அது நிரந்தர வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை. இப்ப இன்னைக்கு போய் அவரு அந்த ஒளி உலகன்னு சொல்லி இவரு ஒளி உலகுக்குள்ள இருக்காரா? அவனுடைய தனி அழகண்டு ஒரு அழகு இருக்காப்ப. அப்ப கனவுல நிக்கிறவரு அவர்கிட்ட இருக்கிற எண்ணத்தை எடுத்த உடனே அந்த எண்ணம் என்ன செய்து அந்த உணர்ந்திருக்கிற அந்த பொருளை காட்டின உடனே அந்த பொருள் எய்னைக்கு உணரப்பட்டிருக்கின்ற அங்க போய் ஆள் மனதுல பார்த்தா அங்க அது உருவமா இருக்கா, அது ஒளியா இருக்கா? உள்ளத்தை அடக்க ஒரே வழி களிமாவே உணர்வதுதான். உணர்வதுதான். உணர்ந்த உடனே இப்ப அந்த உணர்ற அந்த களிமா இப்ப எண்ணியா அவருக்கு உணரப்படுகிறது, உணர்வாக உணரப்படுது. படக்குள்ள அந்த உணர்வு எண்ணியா மாறுது அவர் நிலையில. ஒளி என்று மாறின உடனே அவரே உணர்ந்துகிட்டு இருந்த உணர்வாக அவருக்கு விளங்குமா? ஏற்கனவே காண்போனா இருக்கிற அவன் தன்னை உணர்ந்துகிட்டு இருக்கிற உணர்வாக உணரப்படுமா? காண்போன் தன்னை உணர்ந்து. இப்ப அந்த நான் என்று சொல்லி திண்மைப்படுத்திக்கிட்டு உணர்ந்துகிட்டு வந்தவர் இன்னைக்கு இருக்காரு. அவர் குனியா குணமா? அப்ப இத உங்களோட அனுபவத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி, உங்களுக்கு விளங்குற மாதிரி இந்த விஷயம் பிடிபடுகுதா? அப்ப நீங்க அப்ப சும்மா உதாரணத்துக்கு நம்ம வளமையா பேச்சுக்கு எடுக்கிற மாதிரி விளங்குறதுக்காக எடுப்போம். உதாரணத்துக்கு அப்ப கனவுல கட்டுண்டவராக நிற்கிறவரு எவ்வளவு என்னதான் விழிப்பை எடுத்து என்னதான் அறிவை எடுத்து நான் என்று உணர்ந்தாலும் அது மொத்தத்துல இந்த கட்டில படுத்துக்கிட்டு இருக்கிற அவரை விட்டு கொஞ்சம் ஒரு அனுப்பொல வெளியே வரலாமா? இல்ல வரலாமா? வெளியே வந்து அந்த நான் என்று உணர்ந்து அவன் எவன்டாண்டு அவர் வந்து பார்க்கலாமா? அவர் பார்க்க வருவாரா? பாரதுக்கு அப்படி ஒரு ஆள் இருக்கா? அது ஒரு நிழல். இங்க நிஜம். இப்ப சும்மா உதாரணத்துக்கு குடிக்கிறதுக்காக மபாரிஸ் எங்கேயோ ஒரு இடத்தை எங்கேயோ அது எங்கேன்னு தெரியாது வைப்போம். ஏதோ கோடி அண்டு சராசரம் இருக்கா இல்லையா? எத்தனையோ கோடி மைலுக்கு அங்கால எங்கேயோ ஒரு கிரகத்துல எங்கேயோ ஒரு ஊட்ட படுத்துக்கிட்டு இந்த உலகத்தை கண்டுகிட்டு இருக்க மாட்டாரா? அதுல சஹி ஆனசாபிஷெல்லாம் வந்து இப்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்க மாட்டாளா? இல்ல இரவைக்கு படுத்துத்தான் நீங்க இனி காணுவீங்களா? மொத்தத்தில இரவையில உங்களோட உடல் மறந்ததுக்கு பிறகு கனவு காண்ற நினைவும் இப்ப நீங்க நினைவு வந்து நான் ஒளிம்பி இருக்கேன்னு சொல்லி இந்த கனவை காண்ற அந்த நினைவும் ரெண்டா? உடலுக்குள்ள ஒரு நினைவு இருக்கி அது இரவு படுக்கக்குள்ள கனவை கண்டிச்சு இப்ப நான் உடலை ஒளிம்பி இன்னா ஒளிம்பினோன்னு அந்த நினைவு கலைஞ்சி இன்னா இருக்கிறதா இப்ப கனவா கண்டுகிட்டு இருக்கேன்னு உறிஞ்சிக்கிறையா? இல்ல அந்த நினைவுதான் அது ஒரு கட்டமாகவும் இது ஒரு கட்டமாகவும் அதனுடைய அறிவுள்ள தரம் படித்தரத்துல கண்டுகிட்டு இருக்கா? அப்படி கண்டுகிட்டு இருந்தா இதோட அந்த நினைவு நிக்க இன்னும் கோடி உலக விரிக்கா? அப்ப புடிங்க ஒளி உலக புடிங்க, எல்லா உலகத்திலையும் வாழ்ந்து முடிக்கலாம். இதுதான் உயர்நிலை. எல்லா உலகத்துக்கையும் போகலாம், எல்லா உலகத்துக்கும் இருக்கிற எல்லாரையும் பார்க்கலாம்,
எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் சந்திக்கலாம். அப்ப மஸ்ஜிதுல் அக்ஸாவுல போய் எல்லா நபிமாரோட 2 ரக்காயத்து தொழுகத்தை வாங்கினத பெரிசாவா நினைக்கிறீங்க? பெரிய ஒரு விஷயமா நினைக்கிறீங்க? அப்ப இப்ப உங்களையும் நினைவுல வச்சு உறக்கத்தின் போது உங்களை நினைவுல உங்களுக்கு அந்த அனுபவத்தை உணர்த்தி அந்த அனுபவத்துல இப்ப இந்த நினைவுல இருக்கிறீங்க என்று சொல்லி அனுபூதிய பிடிக்கிற அறிவு எடுத்திருக்கிறீங்களா? அது என்னையாம்? உலகத்துக்குரிய உயிராமா? அகிலத்துக்குரிய உயிராமா? அகிலத்தின் உயிரான அறிவென்ற அமானிதம். அப்ப மின்னல் வேகம்ங்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு இயல்பா அந்த ஒளிவுலவுக்குள்ள வர வர கொஞ்சம் கொஞ்சமா உங்களை உள்ளம் என்னச்சு இந்த உஸ்தாது சொல்றாங்க, இந்த உள்ளம் இந்த உடலுக்குள்ள இருக்கண்டா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கொண்ட வாப்பா இந்த பேரண்டத்தையும் வச்சிருக்கு வாப்பா பேசுற பேச்சோடு கேட்டீங்களா? பேரண்டத்தையும். அப்ப பேரண்டம் யாவும் நான் என்று ஆனால், நீ என்று ஆனால், நான் என்று ஆனால் பெரியோனின் கலிபா பேரருள் பெற்ற. அப்படி பேரருள் பெற்றிட்டீங்களா? அந்த பேரருள் என்கிறது என்ன? அருள் என்ற என்ன? ஒரு உருவத்தை நீங்க நான் என்று உணர்ந்தது அருள். ஆண்டவன் அருளால் அவன் உருவான ஒரு உருவத்தை பேரருள் என்றா? மொத்தத்தையும் நான் என்று நீங்க அகதுன் என்றா அர்த்தம் என்ன தெரியுமா? அப்ப தங்கம் காப்பை உணர்ந்திருக்கி, மின்னியை உணர்ந்திருக்கி, மாலையை உணர்ந்திருக்கண்டா எல்லா உருவத்திலையும் நான் இருக்கேன் என்று சொல்லி அந்த தங்கம் தன்னுடைய இடிப்பை உறுதிப்படுத்துற ஏக வியாபக நிலை. இதுதான் கருத்து. இந்த கருத்தை விட்டு விட்டு சொல்லழகில் மூழ்கிற இன்னும் கொஞ்சம் உடைச்சு தரையா? சொல்லழகண்டா மாலை மின்னி காப்பண்டு சொல்லி இதை பொருளண்டு நினைச்சுக்கிட்டு இதை சொல்ல நினைச்சுக்கிட்டு மூழ்கிற அருமிக்கெல்லாம் அந்த கேடு எண்ணத்துல கொண்டு போய் விடுமவங்கள. கருத்தா தங்கந்தான் இருக்கண்டு மூழ்கிற நிலைக்கு கொண்டு போய் விடாதா? விடாதா? சொல்லழகில மூழ்கினா கேடு நடந்தா அடுத்தது எண்ணத்தை போய் பிடிப்பாரு. கருத்தை தானே பிடிப்பாரு. அப்ப சொல்லழகில மூழ்கி இப்ப கருண நபிட கேடு ஒன்று நடந்துகிட்டு இருந்தா அது கருண நபிட சாபமா இல்லையா? அந்த சாபத்துக்குள்ள என்ன இருக்கி? என்ன இருக்கி சச்சா? கருணை இருக்கி. அந்த கருண நபி விட்ட சாபம். இப்ப அவர் கேடு ஒன்று நடக்க போகுது. இப்ப ஒரு ஆளுக்கு மிச்சாதான் பிடிச்சி நிக்காரு. இது கருணை, இரக்கம். அதாவது இரக்கம்ங்கிற சொல் பொருந்தாது, கருணைங்கிற சொல் தான் பொருந்தும். அப்ப கருணை கடலாக கனவிலும் கருணை கடலாகுவாய். அப்படியா? இல்ல, கனவினிலும் கருத்தோடு வாழ்வாய். அது கருணை கடலாவாயப்பா. கருணை கடலாகுவாயப்பா. கருணை என்கிற கடலாக ஆகுவாய். அப்ப அந்த கருணை என்கிற அந்த கடலாக ஆயின உடனே அந்த கடல் நிறைய நிரம்பி என்ன இருக்கும்? அலை என்கிற சொல் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அதுதான் கருத்து. நாளைக்கு சந்திப்போம்.